அப்போ பர்மனெண்ட்டாக நான் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ, பர்மனெண்ட்டாக ஒருத்தனுக்கு மேலே எனக்கு கோபம் இருக்கிறதோ, பர்மனெண்ட்டாக ஒருத்தனை வெறுக்கிறதோ, இது எதுவுமே பர்மனெண்ட் இல்லைங்க. ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒன்று இயற்கையில் கிடையவே கிடையாது. இது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு காலையில் கணவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிருப்பார், மனைவி வீட்டில் இருப்பாங்க. கணவருக்கு இன்றைக்கி சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு என் மனைவியோட நான் சந்தோஷமாக இருக்கணும், தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னு அவருக்கு ஆசை இருக்கும். அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார், மனைவிக்கு ஃபோன்லாம் பண்ணுவார். மனைவிக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும், அந்த கவர்ச்சி இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். ஈவினிங் நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை மனைவி சொல்ல போய் கணவர் அதுக்கு சொன்ன பதிலில் மனைவிக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே கணவர் பேரில் ஒரு சின்ன வெறுப்பு உண்டாயிரும். சாயங்காலம் 6:30 மணிக்கு, அவ்வளோதான் 7:30 ஆகிப்போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவர் வீட்டுக்கு வந்துட்டு நீ என் கூட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுன்னா மனதில் வந்து உன் மேலே ஒரு கோபம் இருக்குது. கோபம் இருக்கும் பொழுது எப்படி மனதில் ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது உடல் எப்படி ஒன்றாக சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது அந்த பெண்ணு வந்து என்னால் உங்கள் கூட இருக்க முடியாதுன்னு கோபத்தில் பேசும். அது தர்மம் தான், அது முடியாதுன்னா முடியாது. அதுக்காக நீ வந்து என் மனைவி, நீ இன்னைக்கு என் கூட இருந்தே ஆகணும், நீ எப்படி இப்படி மாட்டேன்னு சொல்லலாங்கிற பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது.